இன்னைக்கு நம்ம ரொம்ப பழமையான ஒரு வேலையை தாங்க பார்க்க வந்தோம். நெல் எல்லாத்தையும் அறுத்து அது எல்லாத்தையும் களத்துல கொட்டி வச்சிருந்தோமேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். அதுல பாதி எல்லாத்தையுமே வித்துட்டோங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். எனக்கு என்னமோ பழமை மாறாம அப்படியே நெல்லெல்லாம் அவிச்சு அதுல தான் சாப்பிடணும்னு ஆசை. அவிச்சோன்னே என்னமோ இறங்கவே மாட்டேங்குதுங்க. அரிசி சொர சொரன்னு இருக்கனால அரிசியை பாலிஷ் பண்ணி அரைய ஆக்கிட்டு சத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை சாப்பிடணும்னு நம்ம வாய் தோணுது. இந்த டைம் புதுசா சின்ன அரிசியா மகேந்திரா அரிசி போட்டிருந்தவங்க அது எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னனால அப்படியே நம்மளே தூத்திட்டு சொலக வச்சு உண்மையெல்லாம் அடிச்சு அந்த சைடு பத்தி விட்டுட்டு அரிசியை மட்டும் நெல்லை மட்டும் கொண்டு போய் நம்ம அடைஞ்சு வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணி தான் வந்தோம். எல்லா நாளையும் நல்லபடியாக ஒரு மூட்டையில் கட்டிக்கிட்டு அப்படியே டிராக்டரில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. மிச்சம் அந்த சைடில் பறந்த நெல் எல்லாத்தையுமே நம்ம கருக்கான்னு சொல்லுவோம். அதை அப்படியே மாட்டு கரைச்சிக்கலான்னு அதை தூக்கி வச்சுட்டு மற்ற நெல் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நெல் வீட்டுக்கு வந்திருக்கனால சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடைய ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடியெல்லாம் ஓட்டு வீடாக இருந்தால் கூட மச்சுன்னு ஒன்று கட்டி வச்சுருவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம நெல்லெல்லாம் கொட்டி வைப்போம். ஆனால் இப்போலாம் நம்ம உடனே வித்துறதுனால ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லைங்க.